அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த பலாச்சால் வச்சு தான் நம்ம வந்து ஒரு அல்வா மாதிரி ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 6 சோளம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒன்றே உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சேன். இதையும் நல்லா நறுக்கிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டு அந்த மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே நறுக்கி துண்டு பண்ணி இந்த மிக்சியில் சேர்த்தாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 50 கிராம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். வந்து நமக்கு ஒயிட் சுகர் வேண்டாம்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இந்த கிண்ணம் 50 கிராம் கிண்ணம், இதில் 50 கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும், அல்வா கலரில். இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். இப்போ இதை வந்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் வந்து இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். 2 ஸ்பூனே போதுமாக இருக்கும். 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதில் லேசாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பலாப்பழத்தை நல்லா கூட அரைச்சாச்சு. இது மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் முந்திரி 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் இந்த முந்திரியை கொஞ்சம் வறுத்தள்ளிக்கலாம். நல்லா அப்படி பொன் வறுவலாக அப்படி வறுத்தள்ளிக்குவோம். இப்போ நம்ம முந்திரியை வறுத்தள்ளியாச்சு. இப்போ வந்து கடாயில் அதே நெய், கஞ்ச நெய்யில் வந்து நம்ம இந்த பலாப்பழ கூழை அப்படி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். இப்போ நம்மளோட பலாப்பழப்பூ நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு. நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் அதில் சேர்த்துக்குவோம். கூடவே நம்ம மிக்ஸி கழுவின தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட நேரம் நம்ம கிளறிக்கணும். இது அப்படி நல்லா கலந்து விட்ருவோம். கொஞ்சம் கைவிடாமல் அப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக்கில் போட்டிருந்தா சீக்கிரம் ஆகிருக்கும். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த கடாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இதில் கிளறிட்டேன். கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறிக்குவோம். இந்த கட்டியெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா அப்படி தேய்ச்சி விட்டா உடச்சி, அதுவே தீ வந்து கம்மியாகவே இருக்கணும். இப்போ நம்மளோட அல்வா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா சட்டியில் ஒட்டாமல் வருது. கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். நம்மளோட அல்வா பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் காணும். 4 ஸ்பூன் ஊற்றிருந்தேன். முதல்ல 2 ஸ்பூன் முந்திரி வறுக்க ஊற்றினேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஊற்றினேன். அந்த எல்லா நெய்யும் காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு ஏதோ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு பைண்டிங் சேர்ந்து வர்றதுக்காக தான் நம்ம மாவு சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர்னால் கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி வரும், அதுக்காக தான் சேர்த்தேன். இப்போ நம்மளோட அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இது எடுக்கும்போதே வழுக்கி விழுகுது. சூப்பரான நம்மளோட பலாப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. வெரி டேஸ்டி அண்ட் எம்மி. சக்கரை மட்டும் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் நாக்கில் தொட்டு வச்சு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து அளவான இனிப்பாக இருக்குது, ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி இனிப்பு இல்லை. இந்த பலாப்பழத்தோட இனிப்பும் இந்த நாட்டு சக்கரை சேர்த்ததோட இனிப்பும் அளவாக இருக்குது. சுகர் பேஷண்ட்லாம் கூட சாப்பிட்லாம். இன்னும் ரொம்ப ஒன்றும் இனிப்பு இல்லை. பலாப்பழம் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு, ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரியை சேர்த்துட்டு பவுலில் மாற்றிக்கலாம். இதே நான்ஸ்டிக் கடாயம் தான் உங்களுக்கு சூப்பராக வரும் ஒட்டாமல். நான் இது கொஞ்சம் தான் அளவு கம்மிங்கிறனால இதில் போட்டேன்.
இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பலாப்பழம் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த ஸ்மெல்லு கூட சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அல்வா பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அல்வா எடுத்துக்கலாம். நான் தீ வந்து மிதமான தீயிலே தான் இருக்கணும். இப்போ நம்மளோட பலாப்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பலாப்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்ன்ஃப்ளவர் கிடச்ச கிண்ணத்துக்கு தான் வந்திருக்கு. நான் வந்து 6 பலாச்சொலை போட்டேன். அதாவது ஆமாம் 6 சொலை போட்டேன். அதுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்கள். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 50 கிராம் நாட்டு சக்கரை. சூப்பராக அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிண்ணத்தில் அடியில் நெய் தடவிட்டு சூப்பரான நம்மளோட பலாப்பழ அல்வா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.